கோர விபத்தில் பலியான இளம் அதிகாரிகள் வெளியான புகைப்படங்கள். பாயாகல பகுதியில் பாதுகாப்பற்ற தொடருந்து கடவையை கடக்க முயன்ற டொப் கார் தொடருந்தில் மோதியதில் 2 பேர் உயிரிழந்தவர்கள் தியலகொட பால கட்டுமான திட்டத்தில் பணிபுரியும் 2 அதிகாரிகள் என தெரிய வந்துள்ளது. உயிரிழந்தவர்கள் போலகம ரம்புகண பகுதியை சேர்ந்த 22 வயதான திட்ட நிர்வாக அதிகாரி எல்லே தெனியவத்த மற்றும் 28 வயதான ஆய்வக தொழில்நுட்ப அதிகாரி கருணாரத்ன முதியன் சலாஹே விசாங்க ருக்ஷன் பண்டார கருணாரத்ன என அடையாளம் காணப்பட்டுள்ளார். விபத்தின் போது வாடகை வண்டியில் ஓட்டுநர் புலத் சிங்கள பரஹொட பகுதியை சேர்ந்த 39 வயதான தெடிகமுவகே ஹுஷான் பிரதீப் படுகாயமடைந்து களுத்துறை நாகுட போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இந்த மரணங்கள் தொடர்பான பிரேத பரிசோதனை கடந்த 23ஆம் தேதி காலை களுத்துறை நாகோடா போதனா மருத்துவமனையில் மரண விசாரணை அதிகாரி KD விராட் பரத் முன்னிலையில் நடத்தப்பட்டன. பெலியவத்திலிருந்து மர்தானை நோக்கி செல்லும் காளிகுமாரி தொடருந்தின் ஓட்டுநர் பேருவளை பங்களாவதியை சேர்ந்த ஹொஸ்வத்த ஆராய்ச்சி கேடான் மஹிந்து மனவாசர தனக்கு 26 வருட சேவை அனுபவம் இருப்பதாகவும் தான் ஓட்டி வந்த சிவப்பு நிற டொப்கார் காலி சாலையில் தொடருந்து பாதையில் இணையாக பயணிப்பதை உணர்ந்ததாகவும் திடீரென அதை பாதுகாப்பற்ற கடவையில் செலுத்த முயன்றதாகவும் கூறினார். தொடருந்து ஹோர்னை அடித்து அவசர கால பிரேக்குகளை பயன்படுத்திய போதிலும் டொப்கார் தொடருந்தில் மோதி சுமார் 420 அடி தூரம் இழுத்து செல்லப்பட்டதாக அவர் மேலும் கூறியுள்ளார். அன்று காலை 8:41 மணி அளவில் தொடருந்து மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்தில் செலுத்தப்பட்ட போது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தின் போது அப்பகுதி வாசிகளால் வாகனத்தின் கதவுகளை உடைத்து சிக்கிய 3 பேரையும் வெளியே எடுத்து மருத்துவமனையில் சேர்க்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது.